மலை கிராமங்கள் என்றாலே அதன் அழகும் ரம்மியமான சூழல் மட்டுமே நமது நினைவுக்கு வரும். ஆனால் அங்கேயே வசிக்கும் மக்களின் அன்றாட வாழ்வு சவால் நிறைந்ததாகவே உள்ளது. அந்த அவலங்களை வெளி உலகத்துக்கு பகிர்வதற்காக மலை கிராம மக்களுடனேயே பயணிக்கிறது புதிய தலைமுறை. சத்தியமங்கலத்திலிருந்து மாக்கம்பாளையம் மலை கிராமத்திற்கு புறப்பட்டது அந்த அரசு பேருந்து. இந்த பேருந்தை குட்டி புலி என்கிறார்கள். நாமும் குட்டி புலியில் பயணத்தை தொடங்கினோம். டிஜி புதூர் நாள் ரோடு, கெம்பநாயக்கன் பாளையம் என சமவெளியில் பயணித்த பேருந்து KN பாளையம் சோதனை சாவடியை கடந்து கடம்பூர் மலைப்பாதையில் ஏறியது. இப்போது ஜன்னல் வழியே இளங்காற்று வீசி குளுமை பரவியது. இளம் சாரல் தூவ புகைமூட்டமான பின்னணியில் மலை முகடுகளையும் வனத்தையும் ரசித்தபடி பரவசமான உணர்வில் மயங்கினோம். மலைப்பாதை என்பதால் காட்டெருமை ஒன்று தென்பட்டது. இப்படியே கடம்பூரை கடந்து குறும்பூரை அடைந்தோம். இதற்கு மேல் பஸ் போகாது என்றார் நடத்துனர். பேருந்திலிருந்து இறங்கிய போது குறும்பூர் பள்ளம் என்ற அந்த காட்டோடையில் வெள்ளம் பாய்ந்தோடியது. அதன் வழியே இருசக்கர வாகனம் செல்வது கூட சிரமம். கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க சார். 108 ஆம்புலன்ஸ் வந்தாலும் இங்கே ரொம்ப ரிஸ்க்கு தான். மழை பெஞ்சா பள்ளத்தில் தண்ணி போனால் எங்களால் நடந்து கூட போக முடியாது. குழந்தைங்கள தூக்கிட்டு பள்ளத்தில் தண்ணியில் இறங்கி தான் போகணும். எப்படி நாங்கள் குழந்தைங்கள தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு எச்சாதே இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபீவரெல்லாம் வருது. நாங்கள் இப்போ காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு திரும்பி வரும்போது அதே பள்ளத்தில் தான் இறங்கி போகிறோம். மறுபடியும் அந்த காய்ச்சல் வந்தது. நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது முடிவு பண்ணி கொடுங்க. எப்போ இருந்து இப்படி தான் இருக்குங்க ரோடு. இந்த ரோடு எனக்கு நான் சின்ன குழந்தையில் இருக்கும்போது இப்போ இப்படி தான் இருக்குது. எனக்கு 27 வயசாச்சு, இன்னுமே இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. நாங்கள் அப்பவும் இருந்து இப்படியே தான் நடந்து போகிறோம், இப்போ இப்படியே தான் நடந்து போகிறோம். எங்கள் குழந்தைங்க இப்படி ஆனாலும் இப்படியே தான் நடந்து போக மாட்டிருக்கு. முழங்கால் அளவுக்கு பாய்ந்த வெள்ளத்தை மக்களோடு மக்களாக நாமும் நடந்து கடந்தோம். இந்த இடத்தில் ஒரு பாலம் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. இருசக்கர வாகனத்திலோ டெம்போ வாகனத்திலோ காட்டாறுகளை கடப்பது உயிரை பணயம் வைப்பது போலத்தான். குறும்பூர் காட்டோடையை கடந்த சிறிது தூரத்திலேயே அடுத்த காட்டோடை. இதன் பெயர் சர்க்கரை பள்ளம் காட்டோடை. இந்த காட்டோடையை கடக்க மலை கிராமவாசி ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. ஒரு நாள் நைட்டு இந்த இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க. குறும்பூர் பள்ளத்தில் டிரைவர் போக முடியாதுங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? நாங்கள் வீட்டுக்கு போகணும், சாப்பாடு இல்லை. என்ன பண்ணுவீங்க? விளங்காய் இருக்குல்ல, அதை கடிச்சு சாப்பிட்டு இங்கேயே தூங்கிட்டு அப்புறம் விடிய காலையில் போயிருக்கிறோம். நைட்டு ஃபுல்லாக அந்த மரத்தடியில் தீயை போட்டு உட்காந்துட்டு யானை வருது, சிறுத்தை வருது, புலி வருது. தண்ணி ஃபுல்லாக தண்ணி. இந்த மாதிரி பாலம் கட்ட ஆரம்பித்து பல வருஷம் ஆச்சு. ஒன்று நம்ம பொதுமக்களோட காசு கேட்குறாங்களா என்னன்னு தெரில. இல்லைன்னா விட்டுட்டா பொதுமக்கள் கூட செஞ்சுக்குவாங்க அந்த பாலத்து வேலை. இந்த 2 காட்டோடைகளையும் கடந்துவிட்டால் போதும் என்பதுதான் மாக்கம்பாளையம் கிராமத்தினரின் மனநிலை. பள்ளி மாணவர்களும் இந்த காட்டாறுகளை கடந்தாக வேண்டும் என்கின்றனர் அவர்கள். சர்க்கரை பள்ளம் காட்டோடையை கடந்தால் அருகியம், சர்க்கரை பள்ளம் கிராமங்களுக்கு பிறகு வனப்பாதையில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் மாக்கம்பாளையம். பேருந்திலிருந்து இறக்கிவிட்ட இடத்திலிருந்து மொத்தம் 13 கிலோமீட்டர் தூரம்.
இந்த நிலையை மாற்ற 2 காட்டோடைகளின் மீது பாலம் கட்டுவதற்காக 7 கோடி ரூபாய் மதிப்பில் 2021ஆம் ஆண்டு தொடங்கிய பணிகள் 3 ஆண்டுகளை கடந்தும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன.